பெங்களூருவில் உள்ள சர்வதேச பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவருக்கு ஆண்டு கல்வி கட்டணமாக 7,35,000 ரூபாய் வசூலிக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொகையை 2 தவணையாக வசூலிப்பதாக ஐடி ஊழியர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு கட்டணம் 11 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளியில் சேர விண்ணப்பம் 1000 ரூபாயும் அட்மிஷனுக்கு 1 லட்சம் ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் அட்மிஷன் தொகை திருப்பித் தரப்படாது என்பது பெற்றோர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த புதிய ஆன்லைன் வசதி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பிளட் பிரஷர் ட்ரீட்மெண்ட் எஃபிகசி கால்குலேட்டர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தளத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் இணைந்து உருவாக்கியுள்ளனர். சுமார் 500 மருத்துவ ஆய்வுகளின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நோயாளியின் ரத்த அழுத்தத்தை குறைக்க எந்த மருந்துகள் எந்த அளவில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கருவி கணித்துச் சொல்லும். இது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் உயர் ரத்த அழுத்தத்தால் கடந்த 2021ஆம் ஆண்டு மட்டும் 31 கோடியே 50 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் தலா 1 கோடி பேர் வரை உயிரிழக்கின்றனர். உலகம் முழுவதும் 130 கோடிக்கும் அதிகமானோர் உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருது இந்தியாவைச் சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பின்தங்கிய மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை பெண் குழந்தைகளின் கல்விக்காக இந்த அமைப்பு ஆற்றி வரும் மகத்தான பணிக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் இந்திய அமைப்பு என்ற பெருமையை எஜுகேட் கேர்ள்ஸ் பெற்றுள்ளது. மாலத்தீவைச் சேர்ந்த சூழலியல் செயற்பாட்டாளர் ஷாஹின் ஆலி மற்றும் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த மனித உரிமை போராளிக்கும் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக சார்பில் நடைபெற்று வரும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக போளூர் பேருந்து நிலையம் அருகே அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் திருவண்ணாமலை மாவட்டம் பின்தங்கியிருப்பதற்கு அமைச்சர் வேலுவே காரணம் என கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் கடைசி 3 இடத்திலே கல்வியிலும் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வரும், சுகாதாரத்திலையும் கடைசி 3 இடத்துல வருது, பொருளாதாரத்திலையும் கடைசி 3 இடத்துல வருது, வேலை வாய்ப்பிலையும் கடைசி 3 இடத்துல வருது. அப்புறம் எதுக்கியா ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தில்? எதுக்கியா ஒரு அமைச்சர்? எதுக்கியா ஒரு நிர்வாகம்? எதுக்கியா ஒரு ஆட்சி? கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஒரே கட்டண முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. குணா குகை, தூண்பாறை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு செல்ல தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் நேர விரயத்தை குறைக்கும் வகையில் இந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. கர்நாடகாவில் தசரா விழாவை எழுத்தாளர் பானு முஸ்டாக் தொடங்கி வைப்பது பொருத்தமானது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றிருக்கும் கன்னட எழுத்தாளர் பானு முஸ்டாக் இந்த ஆண்டு தசரா விழாவை தொடங்கி வைப்பார் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சியான பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பானு முஸ்டாக் இந்து மதத்தின் மீது மதிப்பு இல்லாதவர் என்றும் கன்னட மொழியை இழிவுபடுத்தியவர் என்றும் பாஜக கூறி வருகிறது. இதற்கு பதிலளித்துள்ள முதல்வர் சித்தராமையா, கர்நாடகாவில் அனைத்து மதத்தவரும் கொண்டாடும் பண்டிகை தசரா என்றும் தசரா விழாவை பானு முஸ்டாக் தொடங்கி வைப்பதை மத வெறியர்கள் மட்டும்தான் எதிர்ப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் மாநில பாஜக தலைவர் ஆர் அசோக் காங்கிரஸ் அரசின் முடிவுக்கு எதிராக சாமுண்டீஸ்வரி கோயிலை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சலால் அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மேக வெடிப்பு காரணமாக செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சலால் அணையும் முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் பாகிஸ்தானுக்கு பாய்ந்துவிடுகிறது. பகல்காம் தாக்குதலை அடுத்து சலால் அணை மதகுகளை மூடி பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை மத்திய அரசு நிறுத்தியது. தற்போது மக்கள் நலனை கருதி அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது.
வட இந்தியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதையடுத்து ஹரியானாவில் உள்ள ஹத்னிகுட் தடுப்பணையின் மதகுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வினாடிக்கு 3,29,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஹரியானா, டெல்லியில் உள்ள கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வீடு மீது மரம் சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. மழை காரணமாக கண்ணார் தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் அரச மரமும் வேப்ப மரமும் சாய்ந்து விழுந்தது. இதனால் அருகில் இருந்த குடியிருப்பும் மின்கம்பமும் விழுந்து சேதமானது. தகவலறிந்து வந்த நகராட்சி மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் மரங்களை அப்புறப்படுத்தி மின் இணைப்பை சரிசெய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு நகர் மற்றும் பெங்களூரு ரூரல் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், மலைப்பகுதிகள் மற்றும் தட்சிண கன்னட மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமே இந்த மழைக்கு காரணம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் 42,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 33,589 கனஅடியாக உள்ள நிலையில் 33,670 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,407 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து 8,333 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நீர்த்திறப்பு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நீர்வரத்தை மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் நடப்பாண்டில் 6வது முறையாக அணை நிரம்ப உள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. அஜ்மீர் பகுதி முழுவதுமே இதேபோன்ற நிலை நீடிப்பதால் பல வணிக வளாகங்களின் தரைத்தளத்தில் தண்ணீர் தேங்குகிறது. மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கும் நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் மேகவெடிப்பு சம்பவங்கள் அதிகரிக்கவில்லை என்றாலும் சிறிய அளவிலான மேகவெடிப்புகள் அதிகரித்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு வடமேற்கு இந்தியாவில் கடந்த மாதத்தில் அதிக மழை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதமும் வடமேற்கு மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் கனமழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் ஏற்கனவே கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது மிக கனமழை பெய்யும் என்றும், சண்டிகர், ஹரியானா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணித்துள்ளது. வெங்காயம் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து கனமழை காரணமாக சாகுபடி பரப்பு பெரிதும் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அம்மாநிலத்தில் 30,000 ஹெக்டேரில் வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டில் சுமார் 6,000 ஹெக்டேரில் மட்டுமே பயிரிடப்பட்டுள்ளது. காரிஃப் சாகுபடி காலம் முடிவடையும் நாட்களுக்குள் இன்னும் 9,000 ஹெக்டேர் வரை மட்டுமே சாகுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தை தேவையை பூர்த்தி செய்ய வெங்காயம் கையிருப்பில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் கடந்த 35 ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த மாதம் மொத்தமாக 118 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதில் ஆகஸ்ட் 15 முதல் 19 வரையிலான நாட்களில் மட்டும் 82 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 124 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தற்போது அதற்கு அடுத்த அதிக அளவாக 118 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்துள்ளது. அதனால் ஒரு சிலிண்டரின் விலை 1789 ரூபாயிலிருந்து 1738 ரூபாயாக குறைந்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலை மதிமுக முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ சந்தித்து பேசினார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை சந்தித்த துரை வைகோ மத்திய அரசு கல்வித் தொகையை விடுவிக்காததால் ஏழை எளிய வீட்டு குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய கட்டாய கல்வி திட்டத்தில் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க பல ஏழை வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இடம் கொடுக்குறாங்க. அப்படி இந்த நிதி நெருக்கடினால கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களாக அந்த திட்டத்திற்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இந்த சமக்ரா சிக்ஷன் அபியான் திட்டத்துக்கு உண்டான அந்த நிதி 2152 கோடி 2024-25 உண்டான நிதியும் சரி, நடப்பாண்டுக்கு உண்டான நிதியும் சரி, தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என அன்பான வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். இந்த தெலுங்கானாவில் உள்ளாட்சித் தேர்தல்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான 2 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தெலுங்கானா நகராட்சிகள் 3வது திருத்த மசோதா, தெலுங்கானா பஞ்சாயத்து ராஜ் 3வது திருத்த மசோதா ஆகிய 2 மசோதாக்களும் சட்டமாக நிறைவேறின. இந்த சட்டங்களின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படுகிறது. ஏற்கனவே இதேபோன்ற 2 மசோதாக்கள் மற்றும் ஒரு அவசர சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் இந்த புதிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கொலராடோ விமான நிலையத்திற்கு அருகே வானில் பறந்தபோது 2 சிறிய விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. 2 விமானங்களும் கீழே விழுந்து நொறுங்கியதில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சென்னை வேலூர் இடையே 6 வழிச்சாலையை கட்டமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. தொழில்துறை மையங்களை இணைக்கும் வகையில் சுமார் 142 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நெடுஞ்சாலையை கட்டமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒரகடம் தொழிற்சாலை மையம், செய்யாறு சிப்காட் தொழில் பூங்கா, வேலூரில் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைய இருக்கும் மற்றொரு சிப்காட் பூங்கா ஆகியவற்றை இணைக்கும் வகையில் இந்த 6 வழிச்சாலையை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் நலம் விசாரித்தார். தமிழக மாணவர்களுக்கான கல்வி நிதியை விடுவிக்க வலியுறுத்தி 4வது நாளாக சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கும் போராட்டத்தை தொடர்கிறார். இந்நிலையில் அவரது உடல்நிலை குறித்து ராகுல் காந்தி மீண்டும் விசாரித்திருக்கிறார். கோவையில் வியாபாரியிடம் 71 லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரிடம் சஞ்சய் ரெட்டி மற்றும் அவரின் மனைவியான லாவண்யா ஆகியோர் சினிமா தயாரிப்பாளர்கள் என அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளனர். மேலும் தங்களிடம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி 71 லட்சம் வரை பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து குனியமுத்தூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலை 110 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சின்னமனூரில் பச்சை மிளகாய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த மாதம் கிலோ 35 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் விற்பனையானது. வெயிலின் தாக்கம் காரணமாக பூக்கள் உதிர்வதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இதனால் வரத்து குறைந்து பச்சை மிளகாய் விலை உயர்ந்துள்ளது. ஓணம் பண்டிகைக்கு மிளகாய் தேவை அதிகரித்த நிலையில் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தெலங்கானா மாநிலம் தும்பூர் கிராமத்தில் வெறிநாய் கடித்ததால் 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராக்சித் என்ற சிறுவன் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது சில வெறிநாய்கள் கடித்தன. உடனடி கவனம் பெறாததால் சிறுவனுக்கு ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டது. நோய் தீவிரமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சுகாதாரத்துறை மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் கிராமத்தில் வெறிநாய்க்கடி நோயின் தீவிரத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளில் இருந்து கரையாத பொருட்கள் கடற்கரையில் ஒதுங்கியுள்ளன. நேற்று ஒரே நாளில் சென்னை முழுவதும் 2300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. இதனால் இன்று காசிமேடு, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர் உட்பட அனைத்து கடற்கரைகளிலும் கழிவுகள் குவிந்துள்ளன. மரக்கட்டைகள், பிளாஸ்டிக் பொருட்களும் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து இவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் திமுக பிரமுகர் வீட்டின் பூட்டை உடைத்து 120 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. பாரதியார் தெருவில் வசிக்கும் தொழிலதிபரும் திமுக பிரமுகருமான ரித்தீஷ் என்பவரின் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. வீட்டின் பீரோவிலிருந்து 120 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் துணை ஆணையர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினார். தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையில் தங்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கும் நிலையில் ஒரு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு சுமார் 4500 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆவரண தங்கம் கிராமிற்கு 85 ரூபாய் விலை உயர்ந்து 9705 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 602 ரூபாய் விலை அதிகரித்து 77640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 136 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருப்பது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 38 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் 82 சுங்கச்சாவடிகளும், மாநில நெடுஞ்சாலைகளில் 7 சுங்கச்சாவடிகளும் செயல்பட்டு வருகின்றன. இதில் 78 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் ஆண்டுக்கு ஒருமுறை 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இந்த சுங்கச்சாவடிகளில் 2 கட்டங்களாக கட்டணம் உயர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இதன்படி கடந்த ஏப்ரலில் 40 சுங்கச்சாவடிகளில் 25 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது மதுரை, சேலம், திருச்சி, திண்டுக்கல், உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, விக்கிரவாண்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது. மராத்தா இடஒதுக்கீடு கோரி உண்ணாவிரதம் இருந்து வரும் சமூக ஆர்வலர் மனோஜ் ஜாரங்கே குடிநீர் அருந்துவதையும் நிறுத்திக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கு ஓபிசி பிரிவின் கீழ் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜாரங்கே மேற்கொண்டு வரும் உண்ணாவிரதம் 4ஆம் நாளை எட்டியுள்ளது. ஜாரங்கேவின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்வதாக அரசு கூறினாலும் தனக்கு திட்டவட்டமான பதில் தேவை என ஜாரங்கே கூறியுள்ளார். மனோஜ் ஜாரங்கேவுக்கு ஆதரவு அதிகரிக்கும் நிலையில் மும்பையில் பதற்ற சூழல் நிலவுகிறது. மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம் காரணமாக மும்பையில் வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஆசாத் மைதானத்தில் கூடியிருப்பதால் தென் மும்பையில் குழப்பம் நிலவுவதாகவும், இதனால் வார இறுதி நாட்களில் வழக்கமாக நடக்கும் விற்பனை வெகுவாக குறைந்து வர்த்தகர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் வர்த்தகர்கள் நலன் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வீரன் ஷா தெரிவித்தார். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர அரசு அல்லது உயர்நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும், இல்லையென்றால் தென் மும்பையின் வர்த்தகமும் வாழ்வாதாரமும் தீவிர பாதிப்படையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தா இடஒதுக்கீடு போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையான குன்பி சாதிச் சான்றிதழ் வழங்குவதில் சட்ட சிக்கல்கள் இருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. குன்பி சான்றிதழ் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வரும் அமைச்சரவை குழு கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளது. அரசின் இந்த நிலைப்பாட்டால் அதிருப்தியடைந்த போராட்டத்தின் தலைவர் மனோஜ் ஜாரங்கே பாட்டீல் தனது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாகவும், தண்ணீர் அருந்துவதையும் நிறுத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளார். அதிக எண்ணிக்கையில் தனது ஆதரவாளர்கள் மும்பையில் கூடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் பிள்ளையார் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டன.
மசூதிகள் அதிகம் உள்ள பகுதியாக இருப்பதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறை முன்கூட்டியே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தது. சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஊர்வலத்தில் அடையாளம் தெரியாதவர்கள் கலந்து கொண்டால் பதற்றம் ஏற்படலாம் என்பதால் சிலரை போலீசார் வெளியேற்றினர். ஐசவ் சாலை வழியாக ஊர்வலம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பாரதி சாலை வழியாக மட்டும் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. காலை தொடங்கிய ஊர்வலம் மாலை தொழுகை நேரத்தில் இடைநிறுத்தப்பட்டு பின்னர் இரவு 10 மணி வரை தொடர்ந்தது. ஆனால் தடையை மீறி ஐசவ் சாலை வழியாக சிறிய பிள்ளையார் சிலைகளுடன் ஊர்வலம் செல்ல முயன்ற இந்து முன்னணி மாநில செயலாளர் மனோகர், அமைப்பாளர் ராஜேஷ், திரைப்பட சண்டை பயிற்சியாளர் கனல்கண்ணன் உள்ளிட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். திமுக கூட்டணியில் இன்னும் 2 கட்சிகள் சேர்ந்தால் கூட ஜெயிக்காது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். நெல்லை கல்லிடைக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அந்த கூட்டணி இன்னும் 2 கட்சி சேர்ந்தாலும் கூட அந்த கூட்டணி ஜெயிக்காதுங்க. ஆச்சுங்களா? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும். ஆட்சி மாற்றத்தில் புதிய தமிழகம் கட்சி மிகப்பெரிய பங்காற்றும். அது எப்படிப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது டிசம்பர் மாசத்துல தான் நாங்க சொல்லுவோம். என்டிஏ கூட்டணியில நாங்க எப்ப இருந்தோம்? நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க அதிமுக கூட்டணியில புதிய தமிழகம், SDPI, தேமுதிக இருந்தாங்க. அதுல அந்த கட்சி மட்டும் இப்போ பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறாங்க. நாங்க என்ன அப்படிங்கிறது எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்க டிசம்பருக்கு வரை சொல்லுவோம். ஆனா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு புதிய தமிழகம் கட்சி தான் அச்சாணியாக விளங்கும். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் ஜெர்மனியின் கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வில் உரையாற்றினார். அப்போது உலகில் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கு தமிழன் இருப்பான் என பெருமிதம் தெரிவித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின், கட்டங்களை கடந்தாலும் நம்முடைய தொப்புள் கொடி உறவு அருந்துவிடவில்லை என நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதல்வர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். பொருணை அருங்காட்சியகம், நீங்க சின்னதா பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்க தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்க நிறுவனத்துல நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க. உங்க சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க. அங்க படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த மூவி பந்து முழுக்க நீ எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க. உங்க வேர்களை மறக்காதீங்க. தமிழை மறக்காதீங்க. தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க.